ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன். முக்கியமான விஷயந்தான் இது. அதாவது நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, மாமி எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, வெறுத்து போயிடுது, எனக்கு பிடிக்கவே இல்லை தெய்வத்தை வேண்டுறதுக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கா. எல்லாத்தையும் நான் இல்லை அந்த மாதிரி நினைக்கப்படாது. தெய்வம் ஒரு காலமும் நம்மளை கைவிடாது, கடைசி வரைக்கும் நம்ம கூடவே தான் இருக்கும். சோதனைகள் வரும், இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். பட் எனக்கு இப்போது மனசு கொஞ்சம் சஞ்சலமாக இருக்குது. நானும் நிறைய எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன்னா நான் எவ்வளோ நாளைக்கு பொறுமையாக இருந்திருப்பேன். மேன்பி நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு டோட்டலி மனசு விட்டு போயிடுது. ஐ எம் டோட்டலி ஃபெட்டப் ஆக்சுவலி. ரொம்ப மனசு சரியில்லை, சங்கடமாக இருக்குது. எனக்கு சங்கடம் எல்லாமே இருக்குது மனசுக்குள்ளே. ஸோ அதனால் இப்போ நான் என்னென்னா மற்றவாளை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் இப்படி பண்ணாதீங்கோ வேண்டிக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் அந்த அளவுக்கு இப்போ அது மேபி எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு மனசு சரியில்லாததுனால நான் இந்த சாமி பற்றின வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறத கொஞ்சம் நிறுத்திட்டேன். இந்த சீரியல் தான் யூடியூப்பை நிறுத்த எனக்கு மனசு சங்கடமாக இருக்குது. கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கிறதுனால ஒரு பொழுதுபோக்கு கண்டிப்பாக நமக்கு வேணும். ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால ஒரு பொழுதுபோக்கு வேணுமே அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த சீரியல் அதை பற்றிலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணிக்கின்னு இருக்கேன். நம்ம ஆற்றுல விளக்கேற்றுறத 2-3 ஸ்லோகம் சொல்கிறது அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஸ்லோகம் சொல்கிறத நிறுத்த முடியல என்னால். என்ன அறியாமல் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னு இருக்கு. அது இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் தானாக நிற்குமா என்னன்னு தெரில. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு மனசு வெறுத்து போயிடுது. என்னன்னு எனக்கு சொல்ல தெரியலை. மேபி யாராவது டைரெக்டாக உட்காந்து யாராவது பேசினா நம்ம கொட்டி சொல்லுவோமா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் எனக்கு கொஞ்சம் மனசு ரொம்ப வெறுத்து போச்சுப்பா. பிடிக்கல, சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு மனசு சஞ்சலமாக இருக்குது. சரி, என்னத்துக்கு அது சொல்கிற மாதிரி மற்றவங்க சொன்ன மாதிரி மாமி எனக்கு வெறுத்து போயிடுத்து மாமி, நான் இப்படி வேணுன்றது அந்த மாதிரி நம்ம ஆற்றுல எல்லாம் தெய்வமே வந்து பேசும். அந்த அளவுக்கு மன சஞ்சலங்கள் இருந்ததுன்னா அப்புறம் தெய்வத்துக்கு என்னப்பா மதிப்பு இருக்குது? தெய்வமே நம்ம ஆற்றுல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நமக்கு எப்படி சஞ்சலங்கள் வரும்? வரப்படாது இல்லையா? சஞ்சலங்கள் வரப்படாது. இந்த ஆற்றுல தெய்வம் இருக்குது அப்படின்னு அந்த வீட்டில் பிரச்சனைகளே வரப்படாது, சந்தோஷங்கள் மட்டும்தான் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் நமக்கு அந்த ஃபீலிங் எல்லாம் கொஞ்சம் மனசில் நிறைய சொல்ல தெரியல. எனக்கு நிறைய பிரச்சனைகள் மனசில் கொஞ்சம் இருக்கிறதுனால நான் அதனால தான் இந்த எல்லாருக்கும், ஏன்னா நான் சந்தோஷமாக இருந்தால் தான் எல்லார்ட்டையும் நான் சொல்ல முடியும். நானே மனசு ஃபீலிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது சஞ்சலத்தில் நம்ம இருக்கும்போது இன்னொருத்தரை நீ கவலைப்படாத, நீ கஷ்டப்படாத, உனக்கு தெய்வம் உன்னை காப்பாற்றும், நமக்கு அப்படிலாம் பொய் சொல்ல தெரியாதுப்பா. சும்மா யூடியூபுக்காக தேவையில்லாமல் வேஷம் போட்டு பொய்யெல்லாம் நமக்கு பேச வராது, சொல்ல தெரியாது. இது இப்படி தான், அது அப்படி தான், இது நடக்கும், இது இவ்வளோ தான், நம்ம தலையெழுத்து, இந்த மாதிரி தான். ஏன்னா இந்த ஜென்மத்தில் பண்ணுற புண்ணியம் போன ஜென்மத்தில் காப்பாற்றும், போன ஜென்மத்தில் பண்ணின பாவம் இந்த ஜென்மத்தில் தான் படணும் அப்படின்னா என்னத்துக்கு தெய்வம் என்னத்துக்கு இருக்குது? அவசியமே இல்லையே. அவள் பண்ணின பாவத்தை அவள் அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். தெய்வங்கிறது கோவிலுங்கிறது இதெல்லாம் என்னத்துக்கு? அப்போது நான் சொல்கிறது உங்கள் எல்லாருக்குமே அநேகமாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை ஒரு மீட்டிங் மாதிரியே போட்டு பேசினாலும் கூட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா பேர் கேள்வியெல்லாம் கேட்பா. அந்த மாதிரி எனக்கு இப்போது சஞ்சலமாக இருக்குது.